எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்லித் தர வர்றது நம்மளோட இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷனோட சைனிங் பார்ட்டில் இருக்கிற forget பாஸ்வேர்ட் தான். நான் லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணேன். நம்மளோட சைனிங் பார்ட்டில் ரிமெம்பர் மீ இப்படி வேலை செய்யுது. இன்னைக்கு சொல்லித் தரேன் forget பாஸ்வேர்ட் இப்படி வேலை செய்யுது. நான் இப்போ forget பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணுறேன். forget பாஸ்வேர்டில் முன்னுக்கு அந்த அலர்ட் அப்படி யோசிக்காதீங்க பெருசா. இது தான் தேவை இந்த பாட்டுக்கு. இந்த forget பாஸ்வேர்டில் இதில் நியூ பாஸ்வேர்ட் ரீடைப் பாஸ்வேர்டு இருக்குது. அதுக்கு பிறகு வெரிஃபிகேஷன் கோட் இருக்குது. இதில் இருக்குது மாடல் பாடி டெக்ஸ்ட் கோட் இருக்குது. இதில் பட்டன் 2 பட்டன் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். க்ளோஸ் பட்டன் அண்ட் ரீசெட் பட்டன். இந்த பட்டன்ஸில் கலர்ஸும் நம்ம பூட்ஸ்ட்ராப் டிசைனில் இருந்து தான் எடுத்துருக்கோம் 2 கலர்ஸ். இதில் நியூ பாஸ்வேர்டில் நான் ஒரு பாஸ்வேர்டும் டைப் பண்ணுறேன். ஓகே, ஒரு பாஸ்வேர்டு டைப் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாஸ்வேர்ட் ஹைட்டில் இருக்குது. அதாவது பாஸ்வேர்ட் என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும்னு தெரியாது. இப்போ அந்த பாஸ்வேர்ட் நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஷோ பண்ண பிறகு அந்த பாஸ்வேர்டுக்கு தெரியுது. இதில் ஹைட் கொடுத்த மறுபடியும் அந்த பாஸ்வேர்ட் மறுபடியும் ஹைட் ஆகுது. ஷோ கொடுத்தா ஷோ ஆகுது. இந்த கலர்ஸும் பூட்ஸ்ட்ராப்பில் தான் இதில் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரீடைப்லையும் அதே மாதிரி தான் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஹைட் பண்ணுவோம். சரி, ஷோ பண்ணி பார்ப்போம். இப்போ தெரியுது. இப்போ ஹைட் பண்ணி இதில் ரெட் கலர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் க்ரீன் கலர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒரு வெரிஃபிகேஷன் நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து நம்மளோட டேட்டா பேஸில் தான் இருக்குது. அது நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்லித்தரேன். இப்போ நம்ம பார்ப்போம் நம்மளோட forget பாஸ்வேர்ட் நம்ம எப்படி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். வந்து நம்ம forget பாஸ்வேர்ட் ஆட் பண்ணது நம்மளோட index.php ஃபைலில். இதில் இருக்குது நம்மளோட forget பாஸ்வேர்ட். இது ஒரு டிவ்க்குள்ளே தான் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டிவ்வில் கிளாஸ் ஒன்று கொடுத்து அதில் கோல் 6 ஒன்று கொடுத்து அதில் டெக்ஸ்ட் என் பண்ணி வச்சுருக்கோம். அதில் anchor tag கொடுத்துருக்கோம். நாங்கள் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அது கிளாஸ் ஒன்று இருக்குது. அதை லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரைமரி அது ப்ரைமரியில் கலர் இதில் போல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒன் கிளிக் கொடுத்துருக்கோம். forget பாஸ்வேர்ட், அதாவது forget பாஸ்வேர்ட் கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு போகிறதுக்காண்டி ஃபங்க்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் இங்கே இருக்குது. ஃபங்க்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் forget பாஸ்வேர்ட். இல்லை இமெயில் இதுவும் HTTP ரிக்வெஸ்டில் தான் அனுப்பி வச்சுருக்கோம். இது அந்த மெத்தட். இது ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ் ஆன பிறகு அதோட ப்ரொசஸில் கரெக்டாக நம்ம வேலை செஞ்சால் சக்ஸஸ்னு காட்டும். இது ஏதாவது தப்பாச்சுன்னா வெரிஃபிகேஷன் கோட் இது வெரிஃபிகேஷன் கோட் சக்ஸஸ் ஆனால் இந்த அலர்ட் காட்டும். வெரிஃபிகேஷன் கோட் சக்ஸஸ்ஃபுல்லி டு யுவர் இமெயில். நான் 40 காட்டுல இது முதல்ல ஷோ எப்படி பண்ணுறது, ஹைட் எப்படி பண்ணுறதுன்னு காட்டினேன். அதான் இதில் இருக்குது. இது ஷோண்டா காட்டுறது பாஸ்வேர்ட். அது டீப்ளாக் பண்ணி வச்சுருக்கோம். 2 காட்டில் இன்னொன்று மறைஞ்சிட்டு வரும். இது forget பாஸ்வேர்ட். இது ஜெட் மெத்தடில் நாங்கள் அனுப்பி வச்சுருக்கோம்.
முதல்ல நான் காட்டும் இது போஸ்ட் மெத்தட்ல அனுப்புறது. இப்போ கெட் மெத்தட்ல தான் நம்ம forget பாஸ்வேர்ட் ப்ரொசஸ் அனுப்பி வச்சிருக்கோம். இது இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஷோ அண்ட் ஹைட் கிளிக் பண்ணா ரெண்டு வேலை செய்கிற மாதிரி. ஒன்று கிளிக் பண்ணா ஹைட் கிளிக் பண்ணா ஷோ வரும், ஷோ கிளிக் பண்ணா ஹைட் வரும். அதான் இந்த ப்ரொசஸ். இதுவும் ஃபங்க்ஷன் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு வேரியபிள் இதில் என்பிஇந்த நியூ பாஸ்வேர்ட். இதில் என்பிபிஇந்த நியூ பாஸ்வேர்ட் பட்டன் இதில் இருக்கு. இப்போ கொடுத்து டெக்ஸ்ட் டைப்பில் பாஸ்வேர்டு இருக்கு. இதில் டெக்ஸ்ட் இருக்கு. பட்டன் இதில் HTML ஈக்குவல் இதில் ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பாஸ்வேர்ட் ஷோ பண்ணி வச்சுருக்கோம். இது ஷோ பாஸ்வேர்ட். இது பாஸ்வேர்ட். இது டைப். இது பாஸ்வேர்ட் பட்டன். இதுலேயும் பாஸ்வேர்ட் ஹைட் அண்ட் ஷோ. இது ரீசெட் பாஸ்வேர்ட் பட்டன். இது கோட்ல வெரிஃபிகேஷன் கோட். இது நியூ பாஸ்வேர்ட். இது ஃபார்ம் டேட்டாவில் தான் அனுப்பி வச்சுருக்கோம். அட்டன் பண்ணி இது HTTP ரீப்ளேஸில் அனுப்பி வச்சுருக்கோம். இது இந்த ரீசெட் பாஸ்வேர்ட் போஸ்ட் மெத்தடில் தான் அனுப்பி வச்சுருக்கோம். இது ரீசெட் பாஸ்வேர்டு ப்ரொடெக்டட் PHP வந்து ஒரு இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதான் இது. இதுலேயும் நான் PHP ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதுலேயும் கனெக்ஷன் PHP இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட இமெயில், நியூ பாஸ்வேர்ட், ரீடைப் பாஸ்வேர்ட், வெரிஃபிகேஷன் கோட் எல்லாம் போஸ்ட் மெத்தடில் தான் அனுப்பி வச்சுருக்கோம். இது டேட்டாபேஸ் query. இதில் நம்மளோட forget பாஸ்வேர்ட் சரியாக அமைஞ்ச சக்ஸஸ்னு காட்டும். பிளே அமைஞ்ச இன்வைட் வெரிஃபிகேஷன் கோட். ஓகே, இது வந்து forget பாஸ்வேர்ட் ப்ராசஸ். இதுதான் நம்ம forget பாஸ்வேர்ட் ப்ராசஸ். இதுலேயும் PHP ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கனெக்ஷன் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நாங்கள் இதில் 3 ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம். SMTP PHP இது இந்த 3 PHP ஃபைல்ஸ்கள் அது இதில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது PHP மில்லர்ன்றது கெட் மெத்தட்ல அனுப்பி வச்சுருக்கிறோம். இது டேட்டாபேஸ் query. இது நம்மளோட இமெயில் சென்ட் ஆகுறது. இமெயில் சென்ட் ஆகி வெரிஃபிகேஷன் கோட் நம்ம டேட்டாபேஸுக்கு வந்து சேரும். அதோட இமெயில் கோட் தான் இது. இதில் நம்மளோட
இமெயில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பாஸ்வேர்ட் ஆட் பண்ணுவோம். அதாவது நம்மளோட இமெயிலில் இருக்கிற பாஸ்வேர்ட் தான் இது. இதை பொடி கண்டென்ட் இருக்கு, H1 ஒன்று கொடுத்துருக்கு. இது நம்மளோட இமெயில் ஃபெயிலான வெரிஃபிகேஷன் செஞ்சு ஃபெயில்ட் ஆகும். அதாவது இமெயில் நம்மளோட ப்ரொசஸ் சக்ஸஸ் ஆனால் சக்ஸஸ் காட்டும் வைக்கல. இதில் இன்வெலிட் இமெயில் அட்ரஸ் தான். இதில் ப்ளீஸ் என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ். இதில் 3 லைன்ஸ். நம்ம இப்போ இதில் இந்த இமெயில் கொடுத்து இதில் பாஸ்வேர்டுக்கு நம்ம போய் டைப் பண்ண பாஸ்வேர்ட் ஓகே. இப்போ ஓகே பாஸ்வேர்டு கொடுப்போம். Verification code has sent successfully to your email. ஓகே. இப்போ நியூ பாஸ்வேர்ட் நம்ம ஆட் பண்ணுவோம். நம்ம 1லேருந்து 9 வரைக்கும் ஆட் பண்ணுவோம். ஓகே 1 to 9 ஆட் பண்ணியாச்சு. அதே பாஸ்வேர்ட் மாதிரி ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இன்வெலிட் வெரிஃபிகேஷன் கோட், அதாவது வெரிஃபிகேஷன் கோட் ஆட் பண்ண சொல்கிறாங்க. வெரிஃபிகேஷன் கோட் ஆட் பண்ண வரும். இதான் நம்மளோட வெரிஃபிகேஷன் கோட். இந்த கோட்டை ஒரு காப்பி போட்டுக்குவோம். இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்க வரும்ல பாஸ்வேர்ட் பார்த்துக்கோங்க. 5 ஆட் பண்ணியிருக்கோம் 5 தடவை. இதில் நம்மளோட வெரிஃபிகேஷன் கோட் ஆட் பண்ணுவோம். ஓகே. இப்போ ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுப்போம். ஓகே. இப்போ பாஸ்வேர்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காட்டுது. அதாவது நம்ம செஞ்ச ப்ரொசஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே. சேஞ்ச் பாஸ்வேர்ட், அதாவது பாஸ்வேர்டும் சேஞ்ச் ஆகிட்டுன்னு அலர்ட் வந்து வருது. இப்போ நம்ம பார்ப்போம் டேட்டா பேஸில் நம்மளோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். சேஞ்ச் ஆகலை. ரீஃப்ரெஷ் ஒன்று கொடுத்து பார்ப்போம், அந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகுதா. ஓகே. நாங்கள் ஆட் பண்ணோம் 1 to 9 சேஞ்ச் ஆகிட்டு பார்ப்போம். இதான் நான் இன்றைக்கு சொல்லி தந்த நம்மளோட forget password ப்ரோசஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு பார்ட் கதைப்போம்.